செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ், நான் உங்கள் டோப் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வின்லாண்ட் சாகா மங்காவோட சாப்டர் 101 மற்றும் 102. இந்த சாப்டரில் 16 வருஷம் கழித்து தன்னோட குடும்பத்தை முதல் முறையாக பார்க்குற தார்ஃபின் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி இனிமே என்ன பண்ண போகிறான்னு சொல்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. கான்னு கத்திக்கிட்டே பறவைங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக பறந்துட்டு இருக்கிறத ஒருத்தன் நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கவன் பின்னாடி ஒருத்தன் குதிரையில வந்து இறங்க அவனோட ஆட்களை அங்கேயே இருக்க சொல்லிட்டு அவன் பறவைகள் பறந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கவன் கிட்ட வந்து, அப்பா நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்றான். பிஜார்னியோட நிலத்தை நான் நல்லபடியா வாங்கிட்டேன், நீங்க சொன்ன மாதிரியே சாட்சிக்கு ஒரு ஆளை வச்சு அஃபிஷியலா அந்த டிரான்சாக்ஷனை முடிச்சாச்சுன்னு சீகார்டு அவனோட அப்பா ஆஃப்டன் கிட்ட சொல்ல, பறவைங்களை பார்த்துட்டு இருக்க ஆஃப்டனோ பதிலுக்கு எதையும் சொல்லாம அமைதியா இருக்கான். இதை பார்த்து ஐயையோ ஏதா தப்பு பண்ணிட்டோமான்னு சீகார்டு யோசிக்க, கொஞ்சம் தயக்கத்தோடயே அப்பா சட்ட ரீதியாக தான் எல்லா பரிவர்த்தனையும் பண்ணது, சட்டவிரோதமா நான் எதுவுமே பண்ணல, ஆஃப்டனோட நல்ல பேரை கெடுக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணலன்னு அவன் பதற, அவன் முன்னாடி பறவைங்களை பார்த்துட்டு இருக்க ஆஃப்டனோ இது கிரியான்னு சொல்ல, இல்லை நான் அப்படி எதுவும் பண்ணலன்னு சீகார்டோ பழக்க தோஷத்துல சொல்லிட்டு அப்புறமா தான் அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுட்டு ஓ டேர்ன் ஆன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே போயிடுச்சுன்னு முணுமுணுத்துட்டு, இதுங்க பார்க்க சீகல்ஸ் மாதிரி இருக்கே, ஆனால் டேர்ன்ஸ்லாம் கோடைக்கால பறவைங்களாச்சே, இந்த பருவத்தில் அதுங்களாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கு ஆஃப்டனோ அங்கே அந்த போஸ்ட்டில் இருக்கிறத பாருன்னு சொல்லி அந்த போஸ்ட்டில் நிற்கிற டேர்னை பார்த்து, இதனால தெற்கு திசையை நோக்கி பறக்க முடியலை, ஒரு தோத்து போன பறவை, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் பறக்கிற அளவுக்கு அதுக்கு தெம்பு இருக்காதுன்னு சொல்கிறான். இதை கேட்டு அவனுக்கு பின்னாடி நிற்கிற இவனோட பையன் சீகார்டோ, அப்படியான்னு கேட்டு, உங்களுக்கு பறவைங்கன்னா பிடிக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்கிறான். அதுக்கு ஆஃப்டனோ எதுவும் சொல்லாம, அந்த டர்ன் அதுக்கு தெம்பு இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட இந்த சங்கிலிக்கு அடிமையாச்சுன்னா நானே அதை வச்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கையில சங்கிலியோட விஜார்னியோட நிலத்தை நீயே பார்த்துக்கோ சீகார்டு, உன்னோட கல்யாண பரிசு அதுன்னு முடிக்கிறான். இதை கேட்டு குஷியான சீகார்டோ அப்படியா ரொம்ப நன்றின்னு அவனோட சந்தோஷத்தை அப்பா கிட்ட தெரிவிக்க, அவன் எதையோ கவனிக்கிறான். தூரத்துல கடல்ல இருந்து அவங்கள நோக்கி 2 கப்பல் வர்றத பாக்குறான். அதை பார்த்து ஆஃப்டனோ உன்னோட மணமகள் வந்துட்டா போல, அவங்களுக்கு நல்லபடியா வரவேற்பு தரணும் சீகார்டுன்னு சொல்ல, சீகார்டோ கண்டிப்பா அப்பான்னு சொல்லி ஹே ஹார்கேன்னு அவனோட ஆட்கள்ல ஒருத்தனை கூப்பிடுறான். அப்போ இவ்வளோ நேரம் கடல் கரையில போஸ்ட் மேல நின்றுட்டு இருந்த அந்த டேர்னும் பறக்க ஆரம்பிச்சு கரையை நோக்கி வந்துட்டு இருக்க 2 கப்பலை நோக்கி பறந்து போகுது. கப்பல் கிட்ட வந்ததும் அதை தாண்டி அந்த டேர்ன் பறந்து போக, அந்த கப்பல்ல இருக்க ஒரு பொண்ணும் அதான் சீகார்டோட மனப்பொண்ணு, அது ஒரு கிரியான்னு அந்த டேர்னையே பாக்குறா. டிசம்பர் 1018 தெற்கு ஐஸ்லாண்ட்ல ஒரு கிராமத்துல இருக்க ஹெல்காவோட வீட்டுக்குள்ள, இல்வா நான் எத்தனை வாட்டி சொல்றது, நீ யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதது ஒன்றும் என்னோட தப்பு இல்ல, உன் முடியும் உன் தாடியும் கூட இந்த தழும்பு வேற பார்க்க அப்படியே அடியாள் மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஹேர் கட்காக வற்புறுத்தப்பட்ட தார்ஃபினோ வேற வழி இல்லாம உட்காந்துட்டு, எனக்கு ஹேர் கட்லாம் ஒன்றும் வேணாம், அப்பப்போ நான் தாடியை ஷேவ் பண்ணிக்கிறதே போதும்னு சொல்லிட்டு இருக்க, பொண்ணு மாதிரியே எவ்வளோ நீளமா இருக்குன்னு இல்வாவோட பொண்ணு தார்ஃபினோட முடியை இழுத்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் இல்வாவோட பொண்ணு தார்ஃபினோட முடியை வச்சு விளையாடிட்டு இருக்க, முடிவெட்ட ரெடி ஆகிற இல்வாவோ தார்ஃபின் சொன்னதெல்லாம் கண்டுக்காம, முடி நீளமா வளர்ந்தா வெட்டனா மட்டும் போதாது, அதை ஒழுங்கா பராமரிக்கணும், பொண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நோட் பண்ணுவாங்க, நீ உன்னை இன்னும் நல்லா பார்த்துக்கணும்னு அட்வைஸ் பண்ணி அவன் முன்னாடி வந்து நின்று, அது மட்டும் இல்லை நீ வச்சிருக்க தாடி உனக்கு செட்டே ஆகல, நீ ஏன் அதை முழுசா எடுத்துடக்கூடாதுன்னு இல்வா கேட்குறா. அதை கேட்டு ஷாக்கான தார்ஃபினோ, இல்ல கிளீன் ஷேவ் பண்ணிட்டு சுத்துற வயசா இது எனக்கு அசிங்கமா இருக்கும்னு சொல்ல, இல்வா அவனோட முடிய வெட்ட ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் அப்படியே போக, சரி இதுக்கப்புறம் என்ன பண்றதா உனக்கு உத்தேசம்னு அவ தார்ஃபின் கிட்ட கேட்க, அவனும் நீ என்ன சொல்ல வரன்ற மாதிரி பார்க்க, ஸ்னாகிக்கு வயசுக்கு வந்த 5 பேர குழந்தைங்க இருக்காங்க, அதுவும் அந்த 5மே பொண்ணுங்க, அதனால எப்ப பார்த்தாலும் அவரோட மீனவர் வம்சத்துக்கு வாரிசு இல்லைன்னு புலம்பிட்டே இருப்பாருன்னு சம்பந்தமே இல்லாம நிறைய டீட்டெயில்ஸா தரா. இதை கேட்டு நீ என்ன சொல்ல வரன்னு தார்ஃபினோ நிலைமை தெரியாம கேட்க, போய் அவங்க குடும்பத்துல உனக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கோ, மீன் பிடிக்கிறதும் ஒரு நல்ல தொழில் தான்னு சொல்றா. அதுக்கு தார்ஃபினோ என்ன கல்யாணமான்னு அலறி போய் இல்வாவை பார்க்க, இல்வாவோ இதுக்கு போய் ஏன் இப்படி பொண்ணு மாதிரி கத்துற, இந்நேரத்துக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிற வயசெல்லாம் நீ எப்பவோ தாண்டியாச்சு தம்பி தார்ஃபின், சொல்லப்போனா இதுவே ரொம்ப லேட்டுன்னு எனக்கு தோணுதுன்னு இல்வா முடிக்க, தார்ஃபினோ இன்னும் வாயை பொழந்துட்டு அலர்ன போஸ்ட்லேயே ஃப்ரீஸ் ஆகி உக்காந்துட்டு இருக்கான். அப்போதான் அவனுக்கு புரியுது,
இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. அதனால தான் எனக்கு முடி வெட்டி விட்டுட்டு இருக்கியான்னு சொல்லி, வயச நான் எப்பவோ தாண்டியாச்சுன்னு சொல்றியே, எனக்கு எவ்வளோதான் வயசாகுதுன்னு கேட்குறான். அதுக்கு இல்வாவோ, அது உனக்கு தெரியாதான்னு திட்டி, உனக்கும் எனக்கும் நடுவுல 9 வயசு தான் வித்தியாசம்னு சொல்ல, தார்ஃபினோ உனக்கு எவ்வளோ வயசுன்னு கேட்குறான். இல்வாவோ 17ன்னு சொல்லி, ஆனா உனக்கு 22 ஆகுது. நீ குளிர்காலத்துல பொறந்ததுனால இன்னும் கொஞ்ச நாள்ல 23 ஆகிடும்னு சொல்ல, தார்ஃபினோ இல்வா சொன்ன 17 பெருசா எடுத்துக்காம எனக்கு 23னா அப்போ அதுல 9 சேர்த்தா 24, 25, 26ன்னு மனக்கணக்கு போட்டுட்டு இருக்கான். அத பார்த்து ஏய் என்றதை நிறுத்துன்னு இல்வா கத்தி, ஏற்கனவே நீ நம்ம அம்மாக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்ட. இந்த கல்யாணம் ஒண்ணு பண்ணி அவங்கள கொஞ்சமாவது நிம்மதி வைன்னு தானே நான் சொல்றேன். இது வரைக்கும் நீ வேலைக்கு என்ன பண்ணி வாழ்ந்தன்னு நான் கேட்கல. ஆனா இனிமே இதுதான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி பொறுப்பா அதன்படி வாழணும்னு இல்வா சொல்லி முடிக்க, தார்ஃபினோ அவனோட அக்கா எடுக்கிற வாழ்க்கை படத்தை அமைதியா கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு ஒரு மீனவனா இருக்கிறதும் நல்ல மாற்றமா தான் இருக்கும்னு சொல்லி, இந்த கிராமத்திலேயே கல்யாணம் பண்ணிட்டு தினமும் மீன் பிடிச்சிட்டு குழந்தைங்களை பெத்துட்டு அதுங்க வளர்றத வயசாகிட்டே பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா நான் போகணும்னு தார்ஃபின் என்ன பண்ணணும்ன்றத ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி சொல்ல, இல்வாவோ அதை கேட்டு ஆச்சரியப்படுறா. எதுவும் பேசாம இருக்க இல்வா கிட்ட, இன்னைக்கு நைட்டு உங்க எல்லார்கிட்டயும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இனிமே என்ன பண்ண போறேன்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன்னு தார்ஃபின் சொல்ல, இல்வாவும் தார்ஃபினும் ஒருத்தர் எதுவும் பேசாம பாத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல, அடப்போடா இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் இவ்வளவு பேசியிருக்க மாட்டேன்னு இல்வா லைட்டா கடுப்பாக தன்னோட ஹேர் கட்டிங் வேலையை கண்டினியூ பண்றா. அதுக்கு தலையை கொடுத்த தார்ஃபினோ, நான் நேத்து நைட்டே உங்க எல்லார்கிட்டயும் சொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனா அப்பதான் நீ வந்து என்னை தூக்கி சொருகி ஒன்று விட்டியே, அப்புறம் எழுந்து பார்த்தா விடிஞ்சிடுச்சுன்னு தார்ஃபின் சொல்ல, இது ஒன்றும் என்னோட தப்பு இல்லைன்னு முணுமுணுக்கிறான். அப்போ இல்வாவோ நீ ரொம்ப தூரம் போக போறியான்னு கேட்க, ஆமா என்னை மன்னிச்சிடுன்னு தார்ஃபினோ சொல்ல, எதையோ கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல இல்வாவோ சிரிச்சுட்டே தார்ஃபினோட மண்டையை தடவி தடவி பாக்குறா. இவ என்ன பண்றான்னு புரியாம தார்ஃபினோ கேட்க, உன்னோட மண்டை இன்னும் அப்படியே தான் இருக்கு. நிஜமாலேயே என்னோட தம்பி தார்ஃபின் தான்றதுக்கு எனக்கு ஆதாரம் கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷமா சொல்ல, தார்ஃபின் அவளையே பாக்குறான். இல்வாவோட பொண்ணு ஓரமா பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்க, இல்வாவோ அவளோட தம்பியை அழகுபடுத்துறா. கொஞ்ச நேரம் ஆக ஹெல்கா வீட்டுல பக் ஐஸ் லைஃப் ஆரியண்ட் எயினார்னு எல்லாரும் குலுங்கி குலுங்கி சிரிக்க, ஃப்ரெஷ்ஷா ஹேர் கட் பண்ணிட்டு காண்டுல வந்து நிக்கிற தார்ஃபினை பார்த்து, யாருப்பா இந்த சின்ன பையன், தாடியை மொத்தமா வலிச்சிட்ட போல, இனிமே இங்க உன்னோட ஆட்டம் தான் போல தார்ஃபின்னு எல்லாரும் கலாய்க்க, இல்வாவோட பசங்க கூட தார்ஃபினை பார்த்து சிரிச்சு தள்ளுறாங்க. கூச்சத்துல மூஞ்ச மறைச்சிக்கிற தார்ஃபினோ, எனக்கு ஷேவ் பண்ண வேண்டான்னு தான் அவகிட்ட படிச்சு சொன்னேன், ஆனா தூங்கின பிறகு வந்து மொத்தமா எடுத்துட்டான்னு சொல்ல, அவன் பக்கத்துல வந்த எயினரோ, அவ்வளோ மோசமாவா இருக்கு, இப்பதான் நீ பார்க்க கொஞ்சமாவது பழகக்கூடிய ஆள் மாதிரி தெரியுறேன்னு சொல்றான். என் முடிய வேற நாசமாக்கிட்டான்னு தார்ஃபின் இருக்கிற முடியையும் பிச்சிக்க, எதையாவது சொல்லி என்னை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாத எயினர்னு சொல்ல, இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப நீ பார்க்க முரட்டுத்தனமாவே இல்லைன்னு எயினர் சொல்றான். அதை கேட்டு மண்டையை பிச்சுட்டு இருந்த தார்ஃபினும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி, அட ஆமா அப்ப எதுவும் பிரச்சனை இல்லை, இதுவும் நல்லதுக்கு தான்னு சொல்ல, நைட் ஆகிட குளிருக்கு எதமா தீய மூட்டி பசங்க எல்லாரையும் தூங்க வச்சிடுறாங்க. அதே நெருப்புல சூடா குடிக்க சூப்பை இல்வா ரெடி பண்ண தார்ஃபின் அவனோட குடும்பத்துக்கிட்ட கடந்த 16 வருஷமா அவன் சந்திச்ச சம்பவங்கள்ல சொல்றான். தார்ஸோட மரணத்துல இருந்து கெட்டிலோட ஃபார்ம்ல இருந்து கிளம்பின வரைக்கும் எல்லாத்தையும் அவன் விவரமா சொல்லல. முக்கியமான சம்பவங்களை பத்தி மட்டும் தான் சொன்னான். ஆனா அதுல இருந்த வெறுப்பு, மோதல், மரணம், கூட அழிவு, அந்த விரக்தி, அந்த வருத்தம், அந்த துயரம், கூடவே அவனோட கதையில நடந்த மறுவாழ்வுன்னு எல்லாமே அவன் சொன்னதை கேட்டுட்டு இருந்தவங்கள வாயடிச்சு போக வச்சுது. நான் கொன்ன மக்கள் விரக்தியிலேயே இறந்து போன அடிமைங்க, அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு அன்பான குடும்பம் இருக்க வீடு இருந்திருக்கலாம்ல. நான் பண்ண தப்பெல்லாம் ரொம்ப மோசமானது, நான் திரும்ப போயே ஆகணும், வின்லாண்டுக்கு போய் அமைதியான நிம்மதியான ஒரு நாட்டை உருவாக்கணும்னு சொல்ல, பக் ஐஸும் ஆரியும் இது வரைக்கும் தார்ஃபின் சொன்னதை கேட்டு ஆச்சரியத்துல இருக்க, மத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. அப்போ தார்ஃபினோட அம்மா எல்காவோ, தார்ஸோட மகனா நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு தார்ஃபின்னு சொல்ல, அதை கேட்டு ஆனா அம்மானு ஆரியோ இழுக்க, எல்கா இந்த உலகத்துல தப்பிச்சு போக விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜாம்சன்பர்க்ல இருந்தோம் அதோட போர் வீரர்கள் கிட்ட இருந்தோம் தப்பிக்க தான் நானும் தார்ஸும் இந்த தீவுக்கு வந்தோம். போர்ல இருந்தோம் அடிமைத்தனத்துல இருந்தோம் தப்பிக்க முயற்சி பண்றவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தூரமா அங்க இருந்து போய் இந்த உலகத்தோட இந்த மூளையே தாண்டி போகணும். அப்படி வரவங்கள அமைதியோ நிம்மதியோ இருக்க நாட்டுல வரவேற்க வேண்டியதுதான் உன் வாழ்க்கையோட குறிக்கோள்னு அவங்களோட சம்மதத்தை தெரிவிக்கிறாங்க. அதை கேட்டு அம்மா ரொம்ப நன்றின்னு தார்ஃபின் சொன்னாலும், இன்னும் ஆரியோ இருந்தாலும் வின்லாண்ட்ல ஒரு நாட்டை உருவாக்குறது அது ரொம்ப கஷ்டமாச்சுன்னு சொல்லி தார்ஃபினையும் எயினரையும் பார்த்து, உங்களுக்கு தங்கம் வேணும், நிறைய தங்கம் வேணும், அந்த அளவுக்கு எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்கீங்களா என்னன்னு கேக்குறான். இதை கேட்டு தார்ஃபினும் எயினரும் ஒருத்தர் அமைதியா பாத்துக்க, என்ன உங்க பேர்ல ₹1 கூட இல்லையான்னு ஆரி ஷாக் ஆறான். அப்பதான் தார்ஃபின், ஆமா கடன் வாங்கணும், நாங்க ஐஸ்லாண்டுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே இதுதான்னு சொல்ல,
கடன் வாங்கணுமான்னு ஆரி அதுக்கு இழுத்து, இந்த சுத்து வட்டாரத்திலேயே அந்த அளவுக்கு டப்பு கடனா கொடுக்கறதுக்கு இருக்கிறது ஆஃப் டன் மட்டும்தான்னு கொஞ்சம் தயக்கத்தோடயே சொல்றான். அதை கேட்டதும், அட ஆமா ஆஃப் டன்னு தார்ஃபினோ வழி கிடைச்சிடுச்சுன்னு லைட்டா சந்தோஷப்பட, எய்னரோ அவர் எப்படிப்பட்டவர்னு தார்ஃபின் கிட்ட விசாரிக்க, தார்ஃபினோ அவரு மேற்கு திசையில இருக்க மலைப்பகுதியில இருக்கிறவர்னு சொல்லிட்டு இருக்க, ஆரியோ இருங்க இருங்க 2 பேரும் அவசரப்படாதீங்க, அந்த ஆளு கிட்ட எல்லாம் போய் பேசி நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு சொல்லி, அவன் முன்னாடி இருக்க நம்ம பசங்களோ அவனை கண்டுக்காததை பார்த்து லூசங்களுக்கு பயனா என்னது தெரியாது போலயே நினைச்சிட்டு அவங்க கவனம் இவன் பக்கம் திரும்பினதும், செயினர்னு அழைக்கப்படுற ஆப்டான் கிட்ட எல்லாம் கூட்டு வச்சுக்காதீங்க, அவன் ஒரு அக்மார்க் வில்லன், அவன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது, அவன் உங்ககிட்ட இருக்கிறத சுருட்டிட்டு விடாம இருந்தா அதுவே பெருசுன்னு ஆரி விளக்குறான். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஐஸ்லாண்ட்ல இருந்து வியாபாரம் பண்ண பொருட்களை எடுத்துட்டு சுத்தி இருக்க வணிக நாடுகளை நோக்கி போயிட்டு இருக்க கப்பல்ல, ஹேய் எவனோ ஓசியில கடல்ல கடக்க நம்ம கப்பல்ல ஏறிட்டான்னு யாரோ கத்துறாங்க. அதை கேட்டு பொருளோட பொருளா சாக்கு மூட்டைக்குள்ள மறைஞ்சிருக்க உருவமோ, ஐயோ நம்மள இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு டென்ஷன் ஆக, அந்த உருவத்தை யாருன்னு கண்டுபிடிச்ச இந்த கப்பலோட மாலுமிகளோ, ஏ குள்ள கத்திரிக்கா மறுபடியும் நீயான்னு அத்துமீறி வந்த அந்த சின்ன பொண்ணை பிடிக்க எல்லாரும் ட்ரை பண்றாங்க. ஆனா அவளோ மறைஞ்சிருந்த கோணிப்பையோடையே அவங்க கிட்ட இருந்து அப்படி இப்படின்னு ஓடி எஸ்கேப் ஆகுறா. அங்கேயும் இங்கேயோன்னு ஓடிட்டு இருக்க அவளை பார்த்து, அடியே நீ மாட்டிக்கிட்ட, எங்க ஓடுனாலும் உன்னால இனிமே ஒளிஞ்சுக்க முடியாதுன்னு ஒருத்தன் சொல்ல, ஏ எங்க போனா அவன்னு இன்னொருத்தன் கேட்க, அங்க பாரு முன்னாடி டெக்குக்கு அடியில போயிட்டா பாருன்னு மொருசு சொல்றான். அவளை கண்டுபிடிச்சி நான் புடிச்சிட்டேன்னு ஒரு மாலுமி அவளை மேல தூக்கி காட்ட, என்ன வீடுன்னு ஆடிட்டு இருக்க அந்த சின்ன பொண்ணோ அவ இருந்த கோணி பைக்குள்ள இருந்து வெளியே குதிச்சு மறுபடியும் தப்பிச்சிடுறா. தப்பிச்சு போனவ செயல திருப்புற கயிறு மேல ஏற, அவளை கவனிச்ச மொருசு அவன் அந்த கயித்துல ஏறிட்டு இருக்கா பாருன்னு கத்த, அவன் பக்கத்துல இருக்க லைஃபோ நில்லுமா அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்ல, கயித்துல தொங்கிட்டு இருக்க சின்ன பொண்ணு குசுரிசோ, லைஃப் சான் போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்க, என்னையும் உங்க கூட இந்த நாட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணீங்களேன்னு கத்த, அதை கேட்டு லைஃபோ ஷாக் ஆறாரு. குசுரிசு சொல்றது கேட்டு மொருசுவோ, அப்பா அப்படி ஏதாவது சத்தியம் பண்ணீங்களான்னு லைஃபை பார்த்து கேட்க, லைஃபோ இல்ல அப்படிலாம் நான் ஒன்னும் பண்ணல, அவ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லி, நீ வளர்ந்து பெரிய பொண்ணா மாறினா அப்போன்னு தானே நான் சொன்னேன் குசுரிசு, நீ பெரிய பொண்ணா வளர்ந்த பிறகு உனக்கு எங்க வேணுமோ அங்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு கயித்துல தொங்கிட்டு இருக்க குசுரிசு கிட்ட சமாதானப்படுத்த லைஃப் சொல்றாரு. ஆனா குசுரிசோ, குழந்தை மாதிரி என்ன நடத்தாதீங்க, என்கிட்ட போய் சொல்லாதீங்க, இப்போ இல்லைன்னா அப்புறம் எப்பவும் முடியாதுன்னு கத்த, அவளை இப்போ என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்க லைஃப் கிட்ட, உங்க மேலயும் தப்பு இருக்காப்பான்னு மொருசு சொல்லி காத்துல ஆடுற கைத்துல ஒழுங்கா தொங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க குசுரிசுவை பார்த்து, நீங்க போற எல்லா கிராமத்திலேயும் யாருமே கேட்கலனா கூட வெளிநாடுங்க பத்தியும் வின்லாண்ட் பத்தியும் விடாம கதையா சொல்றீங்க, இந்த மாதிரி பண்ணி சின்ன பசங்க மனசுல ஆசைய வளர்த்து விட்டீங்க, இப்ப அதனால என்ன ஆச்சு பாருங்கன்னு முடிக்கிறான். அது கேட்டு அப்போ எல்லாமே என்னோட தப்பான்னு லைஃப் அமைதியா மொருசுவை பார்க்க, கயித்துல தொங்கிட்டு இருக்க குசுரிசோ, எனக்கு எல்லாமே தெரியும், பொண்ணுங்கெல்லாம் வளர்ந்த பிறகு அவங்கள யாருக்காவது கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிடுவாங்கன்னு சொல்ல, அதை கேட்டு லைஃபோ மொருசுவும் ஷாக்ல அவளை பார்க்க, எங்க அம்மா அப்படிதான் சொன்னாங்க, நாடு விட்டு நாடு கப்பலை ஓட்டிட்டு போய் வியாபாரம் பண்றது ஆண்களோட வேலைனும் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறது பெண்களோட வேலைனும் குசுரிசு சொல்ல, வீட்டை பாத்துக்கிறதும் நல்ல வேலை தானே, அதுல என்ன தப்புன்னு லைஃப் கேக்குறாரு. அதுக்கு குசுரிசோ, அது தப்புன்னு நான் எங்க சொன்னேன், ஆம்பளைங்க மட்டும் தான் கப்பல் ஓட்டணும், பெண்கள்லாம் வீட்டுல தான் இருக்கணும்ன்றதை தான் என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்றேன், யார் அந்த முடிவு பண்ணா, ஏன் நாங்களாம் கப்பல் ஓட்டக்கூடாதா, எனக்கும் கப்பல் ஓட்டணும்னு குசுரிசோ அவ முடிவுல அடமா இருக்கா. இதை கேட்டு லைஃப் அமைதியா இருக்க மொருசுவோ அவரோட தோல்ல கைய போட்டு, அவளை பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அவ சொல்றத கேட்காதீங்கப்பான்னு கயிறுல தொங்கிட்டு எல்லாரையும் முறைச்சிட்டு இருக்க குசுரிசுவை பார்த்து, இவ்வளவு அடம் பிடிக்கிறவ நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா, அவ வளர்ந்து பெரியவளா மாறின பிறகு அவளே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான்னு சொல்ல, லைஃபோ எல்லாரும் இங்க கவனிங்க, நம்ம திரும்ப கிரீன்லாண்டுக்கே போய் குசுரிசுவை அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைக்கணும், எல்லாம் மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு கயித்துல தொங்கிட்டு இருக்க குசுரிசுவோ, அப்படி மட்டும் பண்ணீங்கன்னா அப்புறம் இந்த கயிறை நான் வெட்டி விட்டுடுவேன்னு சொல்ல, நீ பண்ணிதான் பாருன்னு கப்பலோட மாலுமிங்கெல்லாம் கயிறுல தொங்கிட்டு இருக்க அவளுக்கு கீழே சுத்தி நிக்கிறாங்க. பிரசன்ட்டுக்கு வந்தா ஒரு பீப்பாய்க்குள்ள மூச்சு வாங்க வெளியில நடக்கிறத பாக்குறதுக்காக போட்டு வச்ச 2 ஓட்ட வழியா நான் போக வேண்டிய துறைமுகம் எங்க இருக்குன்னு வெளியில பாக்க, ஐயோ அது இன்னும் தூரமா தான் இருக்கு, ஒருவேளை இருட்டுற வரைக்கும் காத்து இருந்திருக்கணுமோன்னு யோசிக்க, இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, பொறுமையா இரு குசுரிசு, இந்த இடது பக்கத்துல இருக்க அவன் திரும்பின உடனே இங்க இருந்து போயிடலான்னு பீப்பாய்க்குள்ள மறைஞ்சு பதுங்கி வர குசுரிசு தனக்கு தானே சொல்லிக்கிறா. கொஞ்ச நேரத்துல காவலுக்கு இருந்த 2 பேர்ல இடது பக்கத்துல இருந்தவன் பேசி முடிச்சுட்டு அந்த பக்கமா திரும்பி நிக்க, இப்போன்னு பீப்பாய்க்குள்ள இருக்க குசுரிசோ,
அவ இவ்வளவு நேரமா நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து ஓட்டம் எடுக்கிறா. அப்போ பேசி முடிச்சிட்டு திரும்பினவனோ ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அங்க ஒரு உடஞ்சு போன பீப்பாய் இருக்கணும்லன்னு குதிரிசு மறைஞ்சு இருந்த பீப்பாய பத்தி சொல்லி அவன் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்க அவன் பக்கத்துல இருக்கவனும் அப்படியான அதை தட்டி விட்டுடுறான். டிசம்பர் 1018 ஐஸ்லாண்ட்ல ஆஃப்டானோட பண்ணையில ஒருத்தன் பண்ணைய நோக்கி வேகமா ஓடி வர உள்ள வந்ததும் குசுரிசவ் பத்தி சொல்ல என்ன குசுரிசவ காணுமான்னு அதை கேட்டு சீகாடோ ஷாக் ஆறான். உடனே அவனோட ஆட்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து இன்னும் என்னத்துக்கு காத்துட்டு இருக்கீங்க, அவளை தேடி கண்டுபிடிங்கடா லூசுங்களா, இருட்டுறதுக்குள்ள அவளை கண்டுபிடிங்க, இல்லனா உங்க எல்லாரையும் மீன் கேரையா கடல்ல தூக்கி வீசிடுவேன்னு மிரட்டுறான். அதே நேரத்துல ஆஃப்டனோட பண்ணை துறைமுகத்துல பீப்பாய்க்குள்ள மறைஞ்சி பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருந்த குசிரிசு அங்க வந்து சேர தார்ஃபினோட கிராமத்துல இருந்து அவனும் அவனோட கேங்கும் ஆஃப்டன் துறைமுகத்துக்கு வந்து சேர்றாங்க. பனிக்காலன்றதுனால பாதையெல்லாம் உறைஞ்சு போயிருக்கிறத பார்த்து இறங்கினவன் சொல்ல சுத்தி நிக்கிற படகுகளை எல்லாம் பார்த்து பக் ஐஸோ ஷாக் ஆகி இது எல்லாமே ஆஃப்டனோட படகுங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அப்படின்னா அவர் பெரிய பணக்காரரா தான் இருப்பாரு, அப்போ நம்ம நிறைய கேட்கலான்னு தார்ஃபினும் எக்ஸைட் ஆகுறான். அப்போ முதல்ல இறங்கி போய் அங்க நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்த லைஃபோ அதை கேட்டு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இப்பதான் கேட்டுட்டு வந்தேன், ஆஃப்டனோட பையனுக்கு கல்யாணமா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு வந்த உங்களோட கப்பலுங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு அப்படியா நல்ல விஷயமாச்சேன்னு தார்ஃபின் இன்னும் குஷியாக ஒரு கல்யாணம் மாதிரி நல்ல விஷயம் நடக்கும் போது கடன் கேட்கறது நல்லா இருக்குமான்னு எய்னரோ கேட்கிறான். அதுக்கு லைஃபோ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, இது ஒன்றும் தப்பு இல்ல, ஆனா நம்ம மறக்காம கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணிடணும்னு சொல்ல கப்பல்ல இருக்கிறவங்கல்ல ஆஃப்டன் ரொம்ப மோசமானவன்னு கேள்விப்பட்டேன், ஆனா இந்த கிராமத்தை பார்த்தா அப்படி தெரியலையேன்னு ஒருத்தன் கேட்க ஆமா இது பார்க்க சாதாரணமா தான் இருக்குன்னு ஒருத்தன் சொல்ல அதுவா அந்தால பத்தின நல்ல சம்பவங்களும் இருக்கு கெட்ட சம்பவங்களும் இருக்குன்னு லைஃப் சொல்றாரு. கெட்ட சம்பவங்களான்னு தார்ஃபின் கேட்க அதான் இந்த சுத்து வட்டாரத்துல நல்லா விளைச்சல் தராத நிலங்களை அடிமட்ட விலைக்கு வாங்குறது, அதெல்லாம் அடிச்சு வாங்கல ஆனான்னு லைஃப் இழுக்க அப்போ நல்ல சம்பவங்கன்னு தார்ஃபின் கேட்க வாங்கின நிலங்களோட பசுமைத்தனத்தை திரும்ப கொண்டு வந்து அதோட சொந்தக்காரங்களுக்கே அதை குத்தகைக்கு தந்து அவங்க அதை வச்சு பொழைச்சிக்கிற மாதிரி பாத்துக்கிறது. சில பேர் ஆஃப்டனோட அடியாளா வாழ்ந்தாலே நிம்மதியா இருந்துடலான்லாம் சொல்லுவாங்கன்னு லைஃப் எல்லாத்தையும் தெளிவா சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாலும் தார்ஃபினோட கவனம் இவ்வளவு நேரம் அவங்க முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இருந்த ஒரு உடஞ்சு போன பீப்பாய் மேல முழுசா இருக்க அவன் அதையே பார்த்துட்டு அமைதியா இருக்கான். அமைதியா இருக்க அவனை பார்த்து லைஃப் குழம்பி என்னாச்சு தார்ஃபின்னு கேட்க அது அந்த பீப்பாயின்னு தார்ஃபின் இழுத்து அது கொஞ்ச நேரமாவே அங்கேயும் இங்கேயுமா நடந்து போயிட்டு இருக்குன்னு குசிரிசு மறைஞ்சிருக்க பீப்பாயை பார்த்து சொல்ல பீப்பாய்க்குள்ள இருக்க குசிரிசோ ஐயோ மாட்டிக்கிட்டோம், அவன் என்ன பத்தி தான் சொல்றான்னு பயப்படுறா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கவனிக்காம ரொம்ப நவுந்து வந்துட்டேன்னு குசிரிசு அவ வெளியில நடக்கிறத பாக்குறதுக்காக போட்டு வச்ச 2 ஓட்டையில ஒண்ணு வழியா தார்ஃபினை பார்த்து என்ன கண்டுக்காத தம்பி, இந்த பீப்பாய் நடக்கிற மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்க, இது ஒரு மனப்பிராந்தின்னு சொல்லிட்டு தார்ஃபின் பக்கத்துல நிக்கிற உருவத்தை பார்க்க அதை பார்த்ததும் அது யாருன்னு தெரிஞ்சுக்க ஹேன்னு கத்திட்டே பீப்பாயோட குசிரிசு அவங்கள நோக்கி ஓடி வரா. கத்திட்டே ஒரு பீப்பாய் தங்களை நோக்கி ஓடி வரதை பார்த்து தார்ஃபின் பக்கத்துல நிக்கிற லைஃபோ பதற யோ லைஃபே, எரிக் மாவன் லைஃபே, நீ எவ்வளவு கல் நெஞ்ச காரணா இருந்தா என்ன அப்படி தனியா தவிக்க விட்டு போயிருப்பேன்னு பீப்பாயை உடைச்சிட்டு அவளோட கை வெளியில வர அதை குழப்பத்துல தார்ஃபினும் பயத்துல லைஃபும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நெருங்கின குசிரிசுவோ உன்னால பாரு நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இப்ப மாட்டிட்டு இருக்கேன்னு, இது எல்லாமே உன்னோட தப்பு தான், எப்படி நீ இதை சரி பண்றதா இருக்குன்னு அவ லைஃப் கிட்ட அவரோட சட்டையை பிடிக்கிறா. பயத்துல இருந்தாலும் லைஃபோ எனக்கு எந்த பீப்பாயும் தெரியாது, முதல்ல நீ யாரு உன்னோட முகத்தை காட்டுன்னு சொல்ல உடஞ்ச பீப்பாய்க்குள்ள இருக்க குசிரிசுவோ அதுவும் கரெக்டு தான் பீப்பாயை தூக்கி வீச அப்படின்னு தோல்ல இருக்க தூசியை தட்டி முன்னாடி நிக்கிற லைஃப பாக்குறா. அவளை பார்த்ததும் பதறின லைஃபோ அடியே குசிரிசு இந்த மாதிரி இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க அதான் நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு குசிரிசு அவளோட பேக்ல இருந்து ஒரு துணியை எடுத்து அவ முகத்தை மறைக்கிற மாதிரி அதை போட்டுட்டு சரி இப்ப அதெல்லாம் விடுங்க, என்ன சில கெட்டவங்க துரத்திட்டு வராங்க, உங்களோட கப்பல்ல என்ன மறைச்சு வைங்கன்னு சொல்றா. சொல்லிட்டு கப்பலை நோக்கி போற குசிரிசுவ மறைக்கிற லைஃபோ என்னது கெட்டவங்களா, என்ன மாதிரி கெட்டவங்க, முதல்ல எதுக்கு அவங்க உன்னை துரத்துறாங்கன்னு சொல்லுன்னு கேட்க அதெல்லாம் சொல்லிக்கலாம், முதல்ல என்ன கப்பல்ல ஏற விடுங்க, கப்பல்ல ஏறிட்டு எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு குசிரிசு சொல்றா. இருந்தாலும் லைஃபோ அதெல்லாம் முடியவே முடியாது, இப்ப மட்டும் நான் உன்னை கப்பல்ல ஏற விட்டேன்னா அப்புறம் உன்னை அதுல இருந்து இறக்குறது ரொம்ப கஷ்டம்னு தடுத்துட்டே சொல்ல உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, எப்படி உங்களால உங்களோட தங்கச்சியை இப்படி திட்ட முடியுதுன்னு குசிரிசுவோ பாசத்தால லைஃப அடிக்க பாக்குறா. அதை கேட்டு பின்னாடி நிக்கிற எய்னரோ என்னது தங்கச்சியான்னு ஷாக்காக ஆமா இவன் என் தம்பியோட பொண்டாட்டின்னு லைஃபோ சொல்ல என்னதுன்னு எய்னர் இன்னும் ஷாக் ஆனாலும் இருந்தாலும் இவ்வளவு இளமையா இருக்காளு, பார்த்தா இப்பதான் வயசுக்கு வந்த மாதிரி இருக்கான்னு சொல்ல அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காம என்ன கப்பல்ல ஏற விடுங்க, முதலே உங்களோட கப்பல்ல என்ன ஏற விடாம இப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் லைஃப் சான்னு குசிரிசு ஒரு பக்கம் நான் தான் சொல்றேன்ல இங்க என்ன நடக்குதுன்னு தெளிவா சொல்லுன்னு லைஃப் ஒரு பக்கமும் மோதிக்கிறாங்க. வெறியான குசிரிசோ நீங்க தானே என்ன அடுத்த வாட்டி கடல் பயணம் போகும்போது என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கன்னு சொல்லி கத்த
ஆமா. ஏன்னா நீ விடாம அடம் பிடிச்சிட்டே இருந்த. அப்படி மட்டும் நான் சொல்லலன்னா, நீ மறுபடியும் எங்களுக்கு தெரியாம கப்பல்ல வந்து ஒளிஞ்சுப்பன்னு லைஃபோ பதிலுக்கு கத்த, அப்போ வளர்ந்து பெரிய பொண்ணா மாறுன பிறகு கூட்டிட்டு போறேன்னு சத்தியம் பண்ணீங்களே, அது ஏன் காப்பாத்தல? இந்த மாரி உண்மை இல்லாத சத்தியத்த ஒரு பெரிய மனுஷன் பண்ணா, அது ஒரு பிஞ்சு குழந்தையோட மனச எவ்வளோ நோகடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமான்னு பாயிண்ட்டா முடிக்கிறா. இத சைடுல நின்னு பார்த்துட்டு இருக்க எய்னோரும் தார்ஃபினும் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் போலன்னு பேசிட்டு இருக்க, இவங்களையும் அவங்களையும் பக் ஐஸ் பார்த்து, உங்க 2 பேருக்கும் கண்ணு தெரியலையா என்னன்னு கேட்டுட்டு இருக்கான். குஸ்ரிஸ் மடக்குனதுக்கோ லைஃப் பதிலடியா, நீ இன்னும் என்ன சின்ன பொண்ணா, எருமை மாதிரி வளர்ந்துருக்கல்ல, கொஞ்சமாவது பொறுமையா இருந்து ஒரு பொம்பளை மாதிரி நடந்துக்கோன்னு சொல்ல, பொம்பளை மாதிரியா, என்ன சொன்னாலும் கடைசியில இங்க வந்துடுறீங்க, அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு அதை கேட்டு குஸ்ரிசு கத்துறா. நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ அது என் பிரச்சனை இல்ல, இதுதான் பொது அறிவும் நம்ம பாரம்பரியமோ லைஃப் சொல்லி பொம்பளைங்கெல்லாம் கடல் பயணம் செய்யற மாலுமிகளா ஆக முடியாது. நாடு விட்டு நாடு கப்பலை ஓட்டிட்டு போய் வியாபாரம் பண்றது ஆண்களோட வேலை, வீட்டை பாத்துக்கிறது பெண்களோட வேலை, இதுதான் உலக நீதியும் கூட. அப்புறம் குஸ்ரிசு நீ ஒரு பொண்ணுன்னு குஸ்ரிசு வாய மொத்தமா லைஃப் அடைக்கிறாரு. இதை கேட்டு எதுவும் பேசாம குஸ்ரிசு அமைதியா நிக்க, அதை நம்ம பசங்களும் அமைதியா பார்க்க, முட்டிட்டு நிக்கிற 2 பேரையும் பார்த்து அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவோமான்னு பக் ஐஸ் கேக்குறான். அதுக்கு ஆனா இங்க என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியலையேன்னு எய்னர் சொல்ல, அமைதியா நின்னுட்டு இருந்த குஸ்ரிசு பட்டுன்னு அவளோட கோட் பாக்கெட்ல இருக்க கத்திய அதோட ஷீட்ல இருந்து வெளியே எடுத்து காட்டுறா. அதை பார்த்து லைஃப் ஷாக்காக எய்னோரும் தார்ஃபினும் கூட ஷாக் ஆறாங்க. கத்திய பார்த்ததும் குஸ்ரிசு பொறுமையா இரு, கத்திலாம் ஒன்னும் விளையாடுற பொருள் இல்ல, அது இங்க கூட லைஃப் அவகிட்ட இருந்து கத்திய வாங்க ட்ரை பண்ண, குஸ்ரிசுவோ லைஃபோட பேச்ச கேட்காம தலைய மறைக்க கட்டன துணிய கலட்டி நீளமா வளர்ந்து ஜட பின்னி வச்சிருந்த அவளோட முடிய அந்த கத்திய வச்சு அருன்னு அறுக்குறா. அதை பார்த்து லைஃப் வாய பொழக்க இதை எதிர்பார்க்காத பாய்ஸோ ஷாக்காக, வெட்டின முடிய தரையில போட்ட குஸ்ரிசு பிரச்சனையை தீத்தாச்சுன்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணுக்கும் இவ்வளவு நீளம் கம்மியா முடி இருக்காது, இப்போ என்ன உங்க கப்பல்ல ஏற விடுவீங்களான்னு கேக்குறா. தரையில வெட்டி போட்ட முடிய நம்ப முடியாம லைஃப் பார்க்க நிமிந்து அவளை பார்த்து என்ன பேசுறதுன்னு தெரியாம தவிக்க, இல்ல இல்ல என்னால முடியாது, முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு அவர் ஒரு முடிவோட தான் இருக்காரு. அதை பார்த்து இது போதாதான்னு ஷாக்கான குஸ்ரிசுவோ, யோ என்னையா நீ, நான் இவ்வளவு பண்ணியோ என்ன கப்பல் ஏற விட மாட்டேன்னு லைஃபை போட்டு கத்திட்டு இருக்க, தூரத்துல இருந்து குஸ்ரிசுவ, மிஸ் நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடிட்டு வந்துட்டு இருக்க சீகாட ஆட்களோட சத்தம் கேக்குது. அதை கேட்டதும் போதும் இதுக்கு மேல வேலைக்காகுது, என்ன கப்பல்ல ஒளிஞ்சிக்க விடுங்கன்னு முன்னாடி நிக்கிற லைஃப்க்கு சைட்ல குஸ்ரிசு பாஸ் ஆக, லைஃபோ இரு நில்ல குஸ்ரிசுன்னு அவளை தடுக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா குஸ்ரிசுவோ அவரை தாண்டி வேகமா ஓட பார்க்க, லைஃபோ நில்லு இந்த பாதை வழுக்குதுன்னு சொல்லி முடிக்க, குஸ்ரிசுவோ சொயின்னு வலிக்கு கண்ணுல நட்சத்திரம் தெரிய பட்டுன்னு தரையில படுக்கிறா. அவளை சுத்தி ஒரே நட்சத்திரங்களா இருக்க, ஐயோ உனக்கு ஒன்னும் இல்லையான்னு லைஃப் பதறிட்டே கிட்ட வர, பின்னந்தலையிலேயே சமையா வாங்கினான்னு பக் ஐஸ சொல்லி லைஃப் சான் அவ மயங்கிட்டான்னு சொல்றான். அதுக்கு தான் அவகிட்ட ஓட வேணான்னு சொன்னேன்னு லைஃபோ தலைய அடிச்சுக்க, இவளை தேடிட்டு வந்த சீகாடோட ஆட்கள்ல ஒருத்தன் இங்க நடந்ததை கவனிச்சு சீகாட் சான் அங்க பாருங்கன்னு சீகாட் கிட்ட காட்டுறான். சீகாடோ அவங்களோட பண்ணை துறைமுகத்துல ஒரு கும்பல் நிக்கிறதையும், அவங்க கூட குஸ்ரிசு மயக்க நிலையில இருக்கிறதையும், அவளோட அழகான முடி வெட்டப்பட்டு இருக்கிறதையும் பார்த்து முகத்துல நரம்பு புடைச்சிட்டு வர, யாருடா நீங்கெல்லாம், குஸ்ரிசுவை என்னடா பண்றீங்கன்னு வெறி ஆகுறான். இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.